நல்ல சவுத் இண்டியன் ஃப்ளேவரில் பரோட்டா சப்பாத்தி பூரியோடு சாப்பிட்ற மாதிரி ஒரு வெஜ்ஜு சால்னா. அரைக்கிறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 1 துண்டு பட்டை, 1 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு, அதோட அரை மணி நேரம் ஊற வச்ச முந்திரி பருப்பு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எல்லாம் சேர்த்து மிக்சியில் நல்லா அரைக்கணும். தாளிக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய், ஸ்டார் அனைஸ் 1, பிரியாணி இலை 1, கல்பாசி அரை ஸ்பூன். கல்பாசி சேர்த்து தாளிக்கிறதுனால கடையில் வாங்குகிற குழம்பு வாசனை வரும். நல்ல பொடிசாக வெட்டின வெங்காயம் 3/4 கப்லேருந்து 1 கப் அளவுக்கு. நான் ஆனியன் சாப்பரில் போட்டு வெட்டினதுனால இவ்வளோ பொடிசாக இருக்குது. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. லைக் பண்ணவங்க, ஷேர் பண்ணவங்க, வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு. தக்காளி நல்ல பொடிசாக வெட்டினது 3/4 கப்லேருந்து 1 கப் அளவுக்கு. இதையும் நான் சாப்பரில் போட்டதுனால இது மாதிரி இருக்குது. நாட்டு தக்காளி யூஸ் பண்ணிங்கன்னா 3/4 கப்பு போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷம் வரைக்கும் வதக்கணும். அதோட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவுக்கு உப்பு. உங்களுக்கு என்னோடய சமையல் பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா என்னோடய கமெண்ட்டில் போடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதோட 1/4 கப் அளவுக்கு புதினா, 1/4 கப் அளவுக்கு மல்லி இலை சேர்க்கணும். முப்பது நிமிஷம் கிட்ட வதக்கிட்டு அரைச்சி வச்ச தேங்காய், அதோட அந்த கிண்ணத்தை அலசி கொஞ்சம் தண்ணி, அப்புறம் அரை தேங்காயிலிருந்து எடுத்து தேங்காய் பால் 2 கப் அளவு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கணும். ஒரு தடவை கொதித்ததும் நல்லா கலந்துட்டு குக்கரை மூடி 4லேருந்து 5 விசில் வைக்கணும்.
தீயை மீடியம் ஃப்ளேமை விட கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கணும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் புது வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். குக்கரில் 4-5 விசில் வச்சு குக்கரை திறந்தா வீடே மணக்கிற மாதிரி சால்னா ரெடியாக இருக்கும். இந்த ஈஸியான சால்னாவை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பரோட்டா சப்பாத்தி பூரியோட சாப்பிட்டு பாருங்கள். நான் இந்த சால்னாவை வீட் பரோட்டாவோட சைட் டிஷ்ஷாக தான் பண்ணேன்.